Hi friends, I'm Dr. Sharmila from Jayadeva Hospital, gynecologist and fertility specialist. இந்த பதிவு வந்து கர்ப்பப்பை வாயில இருக்க சர்வைக்கல் கேன்சர் அதை விழிப்புணர்வு பண்ணுறதுக்கான பதிவு. ஸோ இந்த கர்ப்பப்பை வாயில வர கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேக்சின்ஸ் ஆர் அவைலபிள். இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னா 9 இயர்ஸ்லேருந்து 42 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதை வந்து 2 டோசஸாவோ இல்லை 3 டோசஸாவோ போடலாம். இது நிறைய வேரியன்ட்ஸில் வருது, 4 வேரியன்ட்ஸில் வருது, 9 வேரியன்ட்ஸில் வருது. நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்றத அவங்க அட்வைஸ் படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சர்வைக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லிக்விட் பேஸ் சைட்டாலஜின்னு ஒரு டெஸ்ட்டு ரொம்ப சுலபமாக அவுட் பேஷண்ட் பேசிஸ்லேயே பண்ணலாம். இதில் என்னென்னா கர்ப்பப்பை வாயில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கும், ப்ரஷ் மாதிரி இருக்கும். இதை வச்சு ஒரு 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சொல்யூஷனில் போட்டு அமைச்சிடலாம். இந்த டெஸ்ட் வந்து ஒரு 4 to 7 டேஸில் கிடச்சிரும் நமக்கு. இதில் வந்து ஏதாவது கேன்சர் செல்ஸ் இருக்கா அப்படின்றத இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம கண்டறியலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணலாம். ஸோ பாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஸ்டிக் மாதிரி இருக்கும். இதே மாதிரி 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை ஸ்லைடில் ஸ்மியர் பண்ணி கொடுத்து அனுப்புவோம். அது ஒரு விதம். தென் கால்போஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் வந்து ஏதாவது பாசிட்டிவ் தெரிஞ்சுன்னா சர்வைக்கல் பயாப்சின்னு ஒரு டிஷ்யூ எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்ம இந்த டெஸ்ட் வந்து யாரெல்லாம் பண்ணலாம்னா திருமணமான பிறகு, ஆஃப்டர் வெட்டிங், அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் இருந்த பிறகு ஒரு ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் இந்த டெஸ்ட் நம்ம பண்ணிக்கிறது நல்லது. ஸோ தட் ஈஸியாக நம்ம ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணாக்க நல்ல ப்ரோக்னோசிஸ், முற்றிலும் நம்ம பேஷண்ட்டை காப்பாற்றிடலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் டெஸ்ட், இது பண்ணிக்கிட்டால் நல்லது. ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லேயே வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் DNA அதையும் டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம பேஷண்ட்டை இந்த சர்வைக்கல் கேன்சரில் வந்து நம்ம நல்ல ப்ரோக்னோசிஸ் கொடுக்க முடியும், ஈஸியாக அவங்கள சேவ் பண்ண முடியும். தேங்க்யூ.